தேவனுடைய பெட்டி. அதிகாரம் 5. கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பணிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்சத் தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வரச் செய்தான். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே. ராஜாவாகிய சாலமோனும் அவனுடைய கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினபோது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார். அந்த ஆலயத்திற்குள்ளே பரிசுத்தமான பணிமுட்டுக்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே பொக்கிஷங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பணிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி அதற்கான பணிமுட்டுகளையும் செய்து முடிக்கிறார். இவை எல்லாமே மகிமையாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. கற்களை பணிவீர்ப்பதன் சத்தம், கேதர் மரங்களை அரிக்கிற சத்தம் ஆகிய சத்தங்களை விட துதியின் சத்தமும் ஸ்தோத்திரத்தின் சத்தமும் அதிக மகிமையாயிருக்கிறது. கர்த்தரும் அவருடைய ஜனங்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவருக்கொருவர் சம்பாஷணை பண்ணிக்கொள்ளும் பரிசுத்த ஸ்தலமே கர்த்தருடைய ஆலயம். தேவாலய பிரதிஷ்டையின் போது கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளும் சந்திக்கும் முதலாவது பரிசுத்தமான சந்திப்பு ஏற்படுகிறது. சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிவு பெறுகிறது. ஆலயத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இன்னும் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படவில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இல்லாத ஆலயம் ஆத்துமா இல்லாத சரீரம் போலவும் விளக்கு இல்லாத விளக்குத்தண்டை போலவும் குடியிருப்போர் இல்லாத வீடு போலவும் வெறுமையாயிருக்கும். சாலமோன் கட்டின தேவாலயத்தையும் அவர் செய்த பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் அவற்றை அங்கீகரிக்கவில்லை என்றால் சாலமோனுடைய முயற்சிகள் எல்லாமே பிரயோஜனமற்று போகும், அவை வீணாய் போகும். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது என்று எழுதப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு வேலை முடியாமல் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இதுவே கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்யப்படும் வேலைகளில் பிரதான வேலையாகும். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்கிற எல்லா வேலைகளையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர ஒழுங்கு செய்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் தன்னிடத்திலே கூடி வரச் செய்கிறார். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலுள்ள பணிமுட்டுகள் எல்லாம் செய்யப்பட்டு விட்டன.
அதன் பின்பு சாலமோன் இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களையும் குடும்பத்தின் தலைவர்களையும் மூப்பர்களையும் சீயோனில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்காக தன்னிடத்தில் கூடி வரச் செய்கிறார். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய எத்தனாயிம் மாதத்து பண்டிகையில் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வருகிறார்கள். எத்தானீம் மாதத்து பண்டிகை என்பது கூடாரங்களின் பண்டிகையை குறிக்கிறது. இந்த பண்டிகை 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில் ஆசரிக்கப்படும். இஸ்ரவேலின் புருஷர் எல்லோரும் கூடாரங்களின் பண்டிகையின் போது கூடி வருவது வழக்கம். இது அவர்களுடைய 7ஆம் மாதத்தில் நடைபெறும். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு 11 மாதங்களுக்கு பின்பு இந்த பண்டிகை வருகிறது. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. லேவியராகமம் 23, 33, 34. தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தனக்கு அருகாமையில் தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வந்தார். சாலமோனோ அந்த பெட்டியை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார். தாவீது செய்த ஊழியத்தை சாலமோன் தொடர்ந்து செய்கிறார். பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் விட்டுச் சென்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். பெற்றோர் செய்த ஊழியம் அவர்களோடு நின்றுவிடக்கூடாது. சாலமோனுடைய அழைப்பை ஏற்று இஸ்ரவேலின் மூப்பரும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வருகிறார்கள். இராணுவ தலைவர்களும் நியாயாதிபதிகளும் சாலமோனிடத்தில் கூடி வருகிறார்கள். இவர்கள் எல்லோருமே ஒரே நோக்கத்திற்காக கூடி வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதுவே அவர்கள் கூடி வந்திருப்பதன் நோக்கம். இஸ்ரவேலின் மூப்பரும் கோத்திர பிதாக்களின் தலைவரும் சாலமோனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை கனம் பண்ணுகிறார்கள். சாலமோன் இஸ்ரவேல் தேசத்திற்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய ராஜ்யபாரத்தில் இஸ்ரவேல் தேசம் சமாதானமாயும் சந்தோஷமாயும் செழிப்பாயும் இருக்கிறது. சாலமோன் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவதற்காக இஸ்ரவேலின் மூப்பரும் கோத்திர பிதாக்களின் தலைவர் அனைவரும் சாலமோனிடத்தில் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கனம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு செய்த பொதுவான நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை துதிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் கூடி வந்திருக்கிறார்கள். சாலமோனிடத்தில் கூடி வந்திருக்கிற இஸ்ரவேலர் ஒவ்வொருவரும் வெறும் கையோடு வரவில்லை. அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக காணிக்கையையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் தங்களோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் ஆசாரியருக்கென்று விசேஷித்த ஊழியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தபோது லேவியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள். இங்கே ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்படும் கடைசி சம்பவம் இதுதான். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் எரிகோ கோட்டையை சுற்றி நடந்தபோது ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள். இது கர்த்தரிடத்தில் இருந்து வந்த விசேஷித்த கட்டளை. அதன் பின்பு இப்போது சாலமோனுடைய காலத்தில் ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறார்கள். இது உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்படும் கடைசி நிகழ்ச்சியாகும். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுக்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமக்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு ஆசாரியர் மட்டுமே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவீது உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வந்தபோது ஆசாரியர்கள் அதை சுமப்பதற்கு பதிலாக அதை ஒரு மாட்டு வண்டியில் தூக்கி வந்தார். இது ஒரு தவறு. சாலமோன் தாவீது செய்த தவறை செய்யாமல் மிகுந்த கவனத்தோடு செயல்படுகிறார். மோசேயின் ஆசரிப்பு கூடாரம் கிபியோனில் இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதும் இந்த வசன பகுதியில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அந்த பெட்டியிலே 2 கற்பலகைகள் மாத்திரமே இருக்கிறது. மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரமும் ஆரோனுடைய கோலும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இல்லை.
இவை உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறது. தாவீதும் சாலமோனும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் சகல பணிமுட்டுக்களையும் விட கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கிற 2 கற்பலகைகளும் அவர்களுக்கு விலையேற பெற்றதாய் இருக்கிறது. ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது பெட்டியோடு கூட ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுக்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். மோசே வனாந்திரத்திலே கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை போட்டார். அந்த கூடாரம் கிபியோனில் இருந்தது. தாவீது கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை தாவீதின் நகரமாகிய சீயோனிலே போட்டார். இப்போது ஆசாரியர் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய ஆலயத்திற்கு சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா பரிசுத்தங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். இனிமேல் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அவருடைய ஆலயத்தில் பரிபூர்ணமாய் தங்கியிருக்கும் என்பதற்கு இது அடையாளம். கர்த்தரை தேடுகிறவர்கள் வேறு எங்கும் போய் தேடாமல் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேட வேண்டும் என்பதற்கு இது அடையாளம். கர்த்தருடைய சபையில் சபையின் பரிசுத்தமான காரியங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சபையில் சந்தோஷமும் மகிமையும் நிரம்பி இருக்க வேண்டும். பரலோகத்தில் இருந்து வரும் பரிசுத்தம் சபையின் மீது நிறைவாக தங்கியிருக்க வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைக்கிறார்கள். சாலமோன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2 கேருபீன்களை செய்து வைத்திருக்கிறார். அவற்றின் செட்டைகளின் கீழ் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இதுவரையிலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பல இடங்களுக்கும் சுமந்து கொண்டு போகப்பட்டது. இப்போதோ கர்த்தருடைய பெட்டி அதற்குரிய ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. இதன் பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கும் எடுத்துச் செல்லப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆசாரியர்கள் தண்டுகளின் முனைகள் சன்னதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுக்கிறார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதானே இருக்கிறது. கர்த்தர் ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலிருந்து தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தங்களோடு பேசுவார் என்று ஜனங்களும் எதிர்பார்க்கிறார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம் கர்த்தருடைய பிரசன்னம் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழ் கொண்டு வந்து வைக்கிறார்கள். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின போது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்களையும் உள் ஆலயத்திலே வைத்திருக்கிறார். ஒரு கேருபீன் 10 முழ உயரமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்களின் செட்டைகள் விரிந்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாய் இருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாய் இருந்தது. அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். கேருபீன்கள் விசேஷித்த பாதுகாப்புக்கு அடையாளம். தேவதூதர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை பாதுகாக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிரமாணங்களும் கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனை ஆராதிக்க வருகிற ஜனங்களும் தேவதூதர்களின் விசேஷித்த பாதுகாப்பில் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்கள் நிரம்பி வருகிறது. நிறைவான பொக்கிஷம் தேவாலயத்திற்கு அழகாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே எவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்தாலும் அந்த பொக்கிஷங்கள் ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணாது. தேவனுடைய ஆலயமே பொன்னை பரிசுத்தமாக்குகிறது. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மத்தேயு 23:17. தாவீது கர்த்தருக்கும் தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதுக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தன்னுடைய தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைக்கிறார். தாவீது கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதை சாலமோன் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தவில்லை. அவர் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திலே
பரிசுத்தமான பனிமுட்டுகளை வெகு திரளாய் செய்கிறார். இந்த பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினார். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாய் இருந்தது. சாலமோன் செய்த எல்லா பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆராதனையில் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது. ஆராதனையில் பயன்படுத்துவது போக மீதமுள்ள பனிமுட்டுகள் இருக்கும். இவையெல்லாம் கர்த்தருக்காக நேர்ந்து கொண்ட பரிசுத்தமான பனிமுட்டுகள். இந்த பனிமுட்டுகளை வேறு எந்த உபயோகத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது. ஆகையினால் சாலமோன் மீதமுள்ள எல்லா பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைக்கிறார். அவற்றை தேவைப்படும் போது பொக்கிஷங்களில் இருந்து எடுத்து கர்த்தருடைய ஆராதனையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தாவீது அதற்கென்று போட்ட கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சீயோன் என்னும் தாவீதின் நகரத்தில் இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அதன் கூடாரத்தில் இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதை மிகுந்த மதிப்போடும் மரியாதையோடும் பயபக்தியோடும் கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லோரையும் எருசலேமில் கூடி வரச் செய்கிறார். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள பனிமுட்டுகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வரச் செய்கிறார். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து ஆலயத்திற்கு கொண்டு வந்து வைக்கிறார்கள். 7வது மாதத்தில் ஒரு பெரிய பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. இது கூடாரங்களின் பண்டிகையாகும். இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வருகிறார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியரான ஆசாரியர் பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமுட்டுகளையும் கொண்டு வருகிறார்கள். அவைகளை கொண்டு வருகிறவர்கள் லேவியரான ஆசாரியரே. ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைக்கிறார்கள். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை புதிதாய் கட்டியிருக்கிறார். ஆராதனையில் பயன்படுத்துவதற்காக சாலமோன் செய்த பனிமுட்டுகளும் பாத்திரங்களும் எல்லாமே புதிதாய் இருக்கிறது. அவற்றின் எண்ணிக்கையும் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் பெரிதாய் இருப்பது போல கர்த்தருடைய ஆராதனையில் பயன்படுத்தப்படும் பனிமுட்டுகளும் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட பனிமுட்டுகளை விட கர்த்தருடைய ஆலயத்திலே பயன்படுத்தப்படும் பனிமுட்டுகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கிறது. அவையெல்லாம் புதிதாகவும் இருக்கிறது. பனிமுட்டுகள் புதிதாய் இருந்தாலும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதன் மேல் உள்ள கிருபாசனம், கிருபாசனத்தில் மூடியிருக்கும் கேருபீன்கள் ஆகியவை எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததாகவே இருக்கிறது. சாலமோன் புதிய உடன்படிக்கை பெட்டியை செய்யவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இல்லை. மோசேயின் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய பெட்டியையே சாலமோன் இப்போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார். தேவனுடைய பெட்டியில் மாற்றம் இல்லை. கர்த்தர் மாறாதவர். அவருடைய கிருபையும் என்றும் மாறாதது. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னமும் மாறுவதில்லை. எங்கே 2 பேர் 3 பேர் கர்த்தருடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே கர்த்தர் அவர்கள் நடுவே வாசம் பண்ணுகிறார். கூடியிருக்கிறவர்கள் 2 பேராக இருந்தாலும் 3 பேராக இருந்தாலும் 2000 பேராக இருந்தாலும் 3000 பேராக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் நடுவே வாசம் பண்ணுகிறார். மனுஷருடைய எண்ணிக்கையை பொறுத்து கர்த்தருடைய பிரசன்னம் மாறுவதில்லை. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் சிறிய கூட்டமாக கூடியிருந்தாலும் பெருங்கூட்டமாக கூடியிருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே ஒன்று போலவே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய வல்லமையும் ஒன்று போலவே வெளிப்படுகிறது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை லேவியரான ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாக்கிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைக்கிறார்கள். கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள்
இரண்டு செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆசாரியர்கள் பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுக்கிறார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பு நாளாகமம் புஸ்தகம் எழுதப்பட்டது. 2 நாளாகமம் 5:9 வசனத்தில் அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த நாள் வரையிலும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இல்லை. பாபிலோன் தேசத்தார் தேவாலயை இடித்து அழித்து போட்டார்கள். தேவனுடைய பெட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த பெட்டி தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். ஆலயத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தில் இல்லை என்றால் அது மற்ற கட்டிடங்களைப் போல சாதாரண கட்டிடமாகவே இருக்கும். ஆலயத்தை விட்டு கிறிஸ்து வெளியேறிவிட்டால் அந்த இடம் பாழாய்ப்போன இடமாய் இருக்கும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். மத்தேயு 23:38. லேவியரான ஆசாரியர் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கூடாரத்தில் இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்போது அவர்கள் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுகளையும் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். லேவியரான ஆசாரியர் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாயும் மனப்பூர்வமாயும் செய்கிறார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் இந்த வைபவத்திற்காக கூடி வரும்போது பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவரோடு கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிடுகிறார்கள். கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவிலே உருவாகும் போது நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய பிரமாணம் எழுதப்படுகிறது. அப்போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நம்முடைய ஆத்மாவிலே வாசம் பண்ணுகிறது. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்முடைய ஆத்மாவிலே மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும்.